அழகா லேயராக மேலே இங்கே மாவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அப்படியே வந்து அழகாக உருகி இருக்கு பாருங்கள். அப்படி பிசைஞ்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்பு புட்டு வந்து செய்ய போகிறோம். 2.5 டம்ளர் வந்து நம்ம எடுத்து இதை வறுக்க போகிறோம். உண்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் நீங்கள் அலசி நல்லா க்ளீன் பண்ணி அது மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பு வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. அதனால் நான் வந்து அந்த ப்ராசஸ் எதுவும் பண்ணல, கழுவுற ப்ராசஸ் எதுவும் பண்ணல. சப்போஸ் 1-2 இருந்துச்சுனாலும் நம்ம வறுக்கும்போது அது எல்லாமே வந்து எடுத்துடலாம் தனியாக. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த ப்ராசஸ் எதுவும் பண்ணல. அப்படியே கம்பு நம்ம வாங்கினதை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா புடச்சி விட்டு வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம். வறுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது, வாசம் வரும். அதோட வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டிட வேண்டிய புட்டு வந்து நம்ம அடுப்பில் தான் செய்ய போகிறோம். நல்லா வந்து கிண்டி விட்டு இருங்க. வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கம்பு வந்து வறுபட்டுருச்சு. வந்து வறுக்கும்போது லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கும், படன்னு சவுண்டு கேட்கும். அப்படின்னா பொரியிற ஸ்டேஜ் வரும். அது பபுள்ஸ் ஆட்டம் வந்து நம்மளுக்கு அப்படியே பொரியும், சோள பொரியாட்டம் பொரியும். அது மாதிரி வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து எடுத்துடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. ஆனால் வந்து அந்த சோள பொரியாட்டம் நம்மளுக்கு பொரியல. இதோட வந்து நம்ம எடுத்து ஆற வச்சு மிக்சியில் வந்து அடிச்சுக்கலாம். வறுத்துட்டு இதை போட்டு நல்லா வந்து தேய்ச்சோம் அப்படின்னா அந்த கொம்பெல்லாம் தனியாக வந்துடும். இது மாதிரி வந்து கம்பை வந்து நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கொம்பை இருந்துச்சு அப்படின்னா கீழே விழுந்துடும். இது மாதிரி வந்து நம்ம முறம் வச்சு இது மாதிரி புடச்சிங்க அப்படின்னா எல்லாம் இருக்கிற கொம்பெல்லாம் வெளியில் வந்துடும். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு. இந்த கம்பு புட்டும் நம்ம அந்த கொட்டாங்குச்சியில் தான் செய்ய போகிறோம். மாவு வந்து நான் வச்சு வச்சாச்சு. அதோட தேங்காய், நாட்டு சர்க்கரை, உப்பு தண்ணி 2 பிஞ்ச் அளவு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி இட்லி கொப்பரை வச்சாச்சு. இட்லி கொப்பரைக்கு சுற்றிலும் நம்ம ஒரு சாம்பலை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கோட்டிங் ஆட்டம் கொடுத்துருக்கோம். கறி வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும் விளக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். நல்லா பிசைஞ்சு விடணும். அதே மாதிரி தண்ணியை வந்து கரஸ்பாண்டிங்காக ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு விடணும். கரெக்டாக மாவு வந்து பிடிக்கிற பதத்துக்கு வர மாதிரி கொண்டு வரணும். பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிடிக்கிற அளவு வந்துருச்சு. இனிமேல் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து கொட்டாங்குச்சியில் ஒவ்வொன்றா தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் சர்க்கரை மாற்றி ஃபில் பண்ணி இட்லி குக்கரில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து வச்சு நம்ம எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் மாவு, தேங்காய், சர்க்கரை, மாவு. ஸோ இது மாதிரி வந்து மாற்றி வச்சு ஃபில் பண்ணிக்கணும். வந்து ஃபில் பண்ணியாச்சு. தண்ணி வந்து கொதிக்கிற சத்தம் கேட்குது. அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வச்சிடலாம். அதை எடுத்து நம்ம வச்சாச்சு, அப்படி போட்டாச்சு. 20 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்துருச்சு. சூப்பரான கம்பு புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அழகாக லேயராக மேலே இங்கே மாவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அப்படியே வந்து அழகாக உருகி இருக்கு பாருங்கள். அப்படி பிசைஞ்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.